நேர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியமான தருணம். அதன் பிறகு அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான தருணமாக பார்க்கப்படுது. ஆனாலும் அந்த திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டால் முடங்கி போய் கிடக்கிறதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான்னு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் திருமண முறிவுக்கு பிறகு நடிகர் நாக சைத்தன்யாவும் சரி, நடிகை சமந்தாவும் சரி, தங்களுக்கான புதிய துணையை தேர்ந்தெடுத்து சுமூகமாக தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. குறிப்பாக கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நடிகை சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் நிதிமோருவிற்கு திருமணம் நடந்ததாக செய்தி வெளியானதும் ஒரு பக்கம் வாழ்த்துகள் குவிய, இன்னொரு பக்கம் சோக வயலின் வாசிச்சுக்கிட்டு ரீல்ஸ் மற்றும் பல்வேறு பதிவுகளை நெட்ல நம்ம நெட்டிசன்ஸும் ஃபேன் பாய்ஸும் போடுறத பார்க்க முடிஞ்சது. அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா சமந்தாவிற்கு திருமணம் நடந்த முறை நிறைய பேருக்கு புதுசாக இருந்தது. வழக்கமாக நம்ம பார்க்குற தாலி கட்டி நெருப்பை சுற்றி வந்து அம்மி மிதிச்சு அருந்ததை பார்த்து நடக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான, அதே நேரம் ஸ்பிரிச்சுவலான ஒரு திருமண முறையாக அது இருந்ததை நம்மளால் பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. வட இந்திய ஊடகங்களிலுமே கூட இதை பற்றி விரிவாக பேசியிருந்தாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க நாம் ஆராயும் போது தான் சமந்தா மற்றும் ராஜுக்கு கோவை ஈஷா மையத்தில் பூத சுத்தி விவாகம் அப்படின்ற ஒரு முறையில் திருமணம் நடந்தது தெரிய வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் தேவி சார்ந்த திருமணம் செயல்முறைன்னு சொல்லப்படுது. இது தம்பதியினரோட வாழ்க்கையில் நல்வாழ்வு, உணர்ச்சி, சமநிலை மற்றும் மங்களகரமான உணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முறைன்னு டெஃபினேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருமண விழாவில் தம்பதிகளை லிங்க பைரவி சன்னதியில் வச்சு தேவியின் ஆற்றல்களுடன் சீரமைக்க பிரசாதங்கள், மந்திரங்கள் மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கூறுகள் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஒரு சடங்காக சொல்லப்படுது. ஈஷா மையத்துடைய வலைதளத்தில் கூட 3 வகையான திருமண சடங்குகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. லிங்க பைரவி விவாக முறை, விவாக வைபவ முறை மற்றும் பூதசுத்தி விவாக முறை. இந்த 3வது முறை தான் சமந்தா பண்ணியிருக்காங்க. பூதசுத்தி விவாக சடங்குன்றது யோக முறையிலான திருமணங்களுக்கான பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க. இதோட அடிப்படை செயல்முறைன்றது நம்ம மனித அமைப்பில் உள்ள பூமி, நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம் உள்ளிட்ட 5 கூறுகளின் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு சடங்காக சொல்லப்படுது. இந்த பூதசுத்தி விவாக சடங்கு தேவியின் அருளோட ஒரு அடிப்படை மட்டத்தில் ஒரு ஆழமான பிணைப்பை தம்பதிகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக சொல்லப்படுகிறது. இந்த பூதசுத்தி விவாக சடங்கிற்கு தேவி பதக்கம் கட்டாயம்னு சொல்றாங்க. அதுதான் சமந்தா அவர்கள் திங்கள் என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் ஒரு புகைப்படத்தில் பகிர்ந்திருந்தாங்க. அந்த சிம்பிளான தேவி பதக்கம் கொண்ட தாலி மற்றும் சமந்தா அணிந்திருந்த புதுவிதமான வைர மோதிரம், இது எல்லாருமே நெட்ல ஆர்வத்தை அதிகரிச்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது.